யோசுவா ஆகமம் அதிகாரம் 19. இரண்டாவது சீட்டு சிமியோனின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்து யூதா மக்களின் பங்கிற்கு நடுவில் அமைந்திருந்தது. அவர்களுக்கு உடமையான நகர்கள் பெயர்செபா, சேபா, மோலாதா, அட்சர்சுவால், பாலாயட்சேம், எல்தோலகு, பெத்தூல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மர்கபோத்து, அட்சர்சூசா, பெத்லபாவோத்து, சாருகன் ஆக 13 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. அயின், ரிம்மோன், எக்தேர், ஆசான் ஆக 4 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவைகளன்றி தெற்கே ராமாதி எனப்படும் பாகலாத் பெயர் வரையுள்ள நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் அனைத்தும். இதுவே சிமியோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. சிமியோன் மக்களின் உரிமை சொத்து யூதா மக்களுக்குரிய பங்கில் ஒரு பகுதி. யூதா மக்களுக்கு ஏராளமான உடைமை இருந்தது. அவர்களின் உரிமை சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமை சொத்தை பெற்றனர். மூன்றாவது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்கள் உடைமையின் எல்லை சாரீது வரை சென்றது. அவர்களது எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபாசேத்துக்கு வந்து யோக்னயாமுக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது. சாரீதிலிருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்லோத்து தாபோரையும் தாபாராத்தையும் நோக்கி சென்று யாப்பியா மேல் ஏறுகிறது. அங்கிருந்து கிழக்காக காத்கேப்பேரையும் இத்தகாச்சினையும் ரிமோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது. மேலும் இவ்வெல்லை வடக்கில் அன்னாத்தோனை சுற்றுகிறது. இது இப்தாவேல் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது. கட்ராத்து, நகலால், சிம்ரோன், இத்தாலா, பெத்லெகேம் ஆக 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. நான்காவது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை இஸ்ரியேல், கெசுல்லோத்து, சூனேம், அப்பாரையும், சியோன், அனகராத்து, ரப்பீத்து, கிசியோன், எபேசு, ரமேத்து, என்கன்னிம், என்கத்தா, பெத்பசேசு என்பவையே. அவ்வெல்லை தாபோரையும் சகட்சிமாவையும் பெத்சமேசையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. ஆக 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். ஐந்தாவது சீட்டு ஆசேர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களின் எல்லை எல்காத்து, அலி, பெத்தேன், அக்சாபு, அல்லமெலக்கு, அமாது, மிசால் என்பவை. மேற்கு பக்கம் கர்மேலையும் சகோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாகோன் சென்று செபுலோன் இப்தாவேல் பள்ளத்தாக்கையும் பெத்தேமக்கு நெகியேலுக்கு வடக்காக தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகின்றது. எபிரோன், ரக்கோபு, அம்னோன், தானா, பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகின்றது. அரண்சூழ் நகரான தீர் வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது. மேகேபல் அக்சீபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது. ஒம்மா, அபேக்கு, ரக்கோபு ஆக 22 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவையே ஆசேர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்தாகிய நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். ஆறாவது சீட்டு நப்தலியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை ஏலப்பிலிருந்து சானா நனிமேலுள்ள கருவாலி மரத்திலிருந்து அதாமி நெகேபு, யப்னவேல்,
இலக்கும் வரை சென்று யோர்தானில் முடிகின்றது. பிறகு அவ்வெல்லை மேற்கில் அசனேத்து தாபோர் பக்கம் திரும்புகின்றது. அங்கிருந்து உக்கோகில் வெளியேறுகின்றது. தெற்கில் செபுலோனையும் மேற்கில் ஆசேரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது. அரண்சூழ் நகர்கள் சித்திம், சேர், அம்மாத்து, ரக்காத்து, கினரேத்து, அதாமா, ராமா, ஆட்சோர், கெதேசு, எதிரேயி, ஏன் ஆட்சோர், ஈரோன், மிக்தலேல், ஓரேம், பெத்தனாத்து, பெத்சமேசு ஆக 19 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை நப்தலியின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். 7வது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்தின் எல்லை சோரா, எசுத்தாவேல், ஈர்சமேசு, சாயலாபிம், ஐயலோன், இதிலா, ஏலோன், திமினா, எக்ரோன், எல்தெக்கே, கிபதோன், பாகலாத்து, எகூது, பெனபராக்கு, காத்ரிமோன், மேயர்கோன், ரக்கோன் ஆகிய இந்நகர்களும் யோப்பாவுக்கு எதிரே எல்லை பகுதியும். தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய் லசேமை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டனர். அதை வாழ்முனையில் தாக்கி தங்கள் உடைமையாக்கிக் கொண்டு அங்கு வாழ்ந்தனர். தங்கள் மூதாதையான தானின் பெயரை ஒட்டி லசேமிற்கு தான் என்று பெயரிட்டார்கள். இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களுக்கு உரிமை சொத்து பிரித்து கொடுத்த பின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமை சொத்து அளித்தனர். எப்ராயிம் மலைநாட்டில் அவர் கேட்ட நகரான திம்னத் செராவை ஆண்டவரின் கட்டளைப்படி அவருக்கு கொடுத்தனர். அவர் அந்நகரை கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார். இவ்வாறு குரு எலையாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ராயேல் குலங்களின் முதுபெரும் தலைவர்கள் ஆகியோர் இவற்றை இஸ்ராயேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமை சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச்சீட்டு போட்டு உரிமையாக்கி நாட்டின் பங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: எத்தனாவது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.